ஹார்லிக்ஸ் விளம்பரத்தில் வர்ற மாதிரி அழகான அம்மாவா நீ இல்லையே, நீயே இப்படி இருக்க தண்டியான்னு கேட்டிருக்கா என்னைக்காது? ஆனா ஹார்லிக்ஸ் விளம்பரத்தில் வர்ற மாதிரியே நம்ம பிள்ளையும் நல்லா உயரமாக சக்கச்சவேர்னு உன்னை படிப்பான், படிச்சாலும் 100 மார்க் வந்துடும். அது 40 செகண்ட்ல எடுக்கணுங்க. 40 செகண்ட் எடுக்கிறதுனால 100 மார்க் போடுறாங்க, அவ்வளவுதான். டிவி விளம்பரத்தில் வரக்கூடிய பிள்ளை மாதிரியே தான் உங்க பிள்ளையும் இருக்குன்னா நீங்களும் டிவி விளம்பரத்தில் வர அப்பா அம்மா மாதிரி இருக்கணும். நீங்க அதே வடை சுடுற அம்மா தான், அதே வடை சுடுற அப்பா தான். ஆனா பிள்ளைக்கு மட்டும் 16 கால் 25 தலை இருக்கு. ஒரு குழந்தைக்கினுடைய கருத்துக்கும் கவிதைக்கும் அவன் ஆசைக்கும் காதும் மனசும் கொடுக்க ஒரு குடும்பம் தயாரா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு அது நேரம் இல்லை. அந்த நேரத்தில் 1000 ரூபாய் பணம் பண்ணிடலான்னு ஆசைப்படுறோம். உண்மைதான், ஏன்னா போட்டிகள் நிறைந்த உலகமாச்சே. நாம தான் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சோம். We don't have much time to discuss with our kid. There is no sweet nothings at home. ஒண்ணும் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி ஏதாவது இருக்கா? அப்ப நம்ம வீட்டுல மனைவிமார்கள்லாம் போயிட்டு வீட்டுல யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் இல்லாம சும்மா உட்காந்து வீட்டுல எப்ப பேசிட்டு இருந்தோம். எல்லாத்துலயும் காரியம் இருக்கணும். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகுதா இல்லையா? 5 நிமிஷத்துல உடனே 10,000 கோடி நம்ம பண்ணிடுவோம்ல, மிஸ் ஆகி போயிரும்ல. There is no sweet nothings at home. அம்மாவும் அப்பாவும் அன்பா இருப்பதை பார்க்கிற வாய்ப்பே ஒரு குழந்தைக்கு இல்லை. சனினே என்று திட்டுகிற அப்பாவை அடுப்படிக்குள் போய் இந்த ஆளுக்கு அறிவியல் என்று சொல்லுகிற அம்மா 2 பேர் அப்ப வீட்டுக்குள்ள புள்ள இருக்கும். எதெல்லாம் ஒரு புள்ள முன்னால பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். இவர் அவங்க குடும்பத்தை திட்டுவார். உங்க அண்ணன் இருக்கான குடியாரப்ப அப்படின்னு இவர் ஆரம்பிப்பார். இங்க பாருங்க, நீங்க என் அண்ணனை பத்தி பேசுனீங்கன்னா பணத்தாசை பிடிச்ச உங்க அக்கா பத்தி பேசும். இங்க எங்க அக்கா பத்தி மட்டும் நீ பேசாது. உடனே நம்ம குடும்பத்துக்கு வந்து என் கல்யாணத்துக்கு வந்து மொய்யை எடுத்து போச்ச உங்க அக்கா அதானே எனக்கு நல்லா தெரியும். இவங்க ஆரம்பிப்பாங்க. புள்ள அந்த மூலையில தான் புக் வச்சுட்டு உட்காந்துருக்கும். இவங்க மச்சான திட்டுவாப்ல, இது திட்டுவாப்ல. வீட்டுக்காரங்க அதுல தெளிவா இருப்பாங்க. குழந்தையால மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவாங்க, திட்ட மாட்டாங்க. அது ஒரு பண்பாடு இருக்கு நமக்கு. அதே மாதிரி இவர் மாமனாரை திட்டுவார். பெண்கள் மாமனாரை திட்ட மாட்டாங்க, மாமியாரை திட்டுவாங்க. இப்படி குடும்பம், இவங்க குடும்பத்தை அவங்க திட்டி, அவங்க குடும்பத்தை இவங்க திட்டி, நாரி சிரிச்சு புள்ள அப்ப உள்ளதா இருக்கும். அப்ப பதட்டமே வராது. நீ மட்டும் ஏன்டா உட்காந்துருக்க, போய் இட்லியை தின்ட்டு படுறா எருமை அப்படின்ட்டு டயலாக் முடிஞ்சிடும். படம் அதோடு முடிஞ்சது. மீதி காட்சிகள் நாளை. இதெல்லாம் எரிச்சலை, ஆத்திரத்தை, கோபத்தை, அநியாயத்தை வெளிப்படுத்துகிற போது ஒரு குழந்தை வீட்டுக்குள் இருப்பது குறித்த குறுகுறுப்பு நமக்கு இருப்பதில்லை. ஆனா வீட்டில் அக்காவுக்கு சம்பந்தம் பேசுவாங்க. ஊர் திருவிழா பத்தின ஒரு பேச்சு நடக்கும். அப்பா பார்க்க ஒரு பெரிய மனுஷன் வந்திருப்பாங்க. அப்போ அந்த உட்காந்துருப்பாங்க. இந்த 2 பேரும் பெருசுங்க பேசிட்டு இருக்கல, இவன் அப்பா அப்படி இருந்திருப்பான். முதல் டயலாக் நம்ம வீட்டில் வரும். பெரியவங்க பேசிட்டு இருக்கல, உனக்கு என்ன வேலை, அடா பாவீங்களா, முந்தானத்தை அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருந்தீங்களா, அப்ப அங்கதானடா இருந்தேன். ஒரு குழந்தையினுடைய பார்ட்டிசிபேஷன் ஒரு குடும்பத்தில் அவசியம். நான் முக்கியமானவன் என்று என் வீட்டுக்குள் நான் உணர வேண்டும். அப்பதான் இந்த சமூகத்தில் நான் முக்கியமானவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வரும். எல்லா எண்ணத்தையும் வீடுதான் விதைக்குது. A house should consider him as a brilliant, a talented person and an important person. A house should recognize a person. இது உன்னுடைய அக்கா, அவனுக்கு புரியணுங்கிற அவசியம் கிடையாது. அவனுக்கு என்னங்க புரியும்? அவனுக்கு புரியுமா புரியாதாங்கிறதே உங்களுக்கு புரியாது. அவனுக்கு புரியாட்டியும் பரவாயில்ல. அக்காவுக்கு திருமணம், அவனும் உட்கார்ந்து இருக்கிறான். அப்புறம் எப்படி நாளைக்கு நீங்க எல்லாம் மண்டையை போட்ட பிறகு அக்காவுக்கு நல்லது கெட்டது அவன் பார்ப்பான். அன்னைக்கு உட்கார விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பி அக்காவை பார்த்துக்கணுப்பா, அக்காவை பார்த்துக்கணுப்பான்னு அதை வேலையா கொடுத்துருவாங்க. பொறுப்பை வேலையாக்குறது நம்ம குடும்பத்துடைய ஸ்பெஷாலிட்டி. உணர வைப்பதுதான் மனித குணம், அடித்து ஓட்டுவது மிருக குணம். ஆடு மாதிரியே இந்த டோன்ட் டீச் தம் ரெஸ்பான்சிபிலிட்டி, மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பங்களில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய பேர் 2வது குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு பயப்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? முதல் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருமோன்னு பயம். அந்த 2வது குழந்தையும் முதல் குழந்தையும் ஒத்து போவாங்களோன்னு உள்ளூர ஒரு பயம். இந்த 2 குழந்தை வர்றப்ப 2 பேருக்கும் எப்படி அவங்கள நம்ப வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை உருவாக்குறதுன்னு ஒரு பயம் இருக்கா? There is a simple line for that. மூத்த பிள்ளைக்கு இது ஒன் பிள்ளை அப்படின்னு அறிமுகப்படுத்தணும். அதுதான் அறிவியல் சொல்லுது. அதற்கு பிறகு அந்த பிள்ளைய நீங்க பாராட்டினா அவன் சந்தோஷப்படுவான். ஏன்னா அது அவன் பிள்ளை. தம்பி தங்கச்சி அடிக்க கூடாதா முதல் வார்த்தையே. அவன் ஆஸ்பத்திரியில் அடிச்சானா வந்து, தம்பி பாப்பா கிள்ளிடக்கூடாதுப்பா ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பெத்தது ஏற்கனவே சிறையிலேருந்து ஒரு குற்றவாளியை தான் பெற்றிருக்கோம். நம்ம மனநிலை அவன் ஒரு நாள் லேசா அடிச்சிருப்பான். தம்பிக்கு அடிச்ச
எல்லாரையும் போட்டு அடியோ அடின்னு அடித்தோம். மாமா வர்றான் அடின்னாங்க, பெருமைப்பட்டாங்க. சித்தப்பாவை கன்னத்தில் அடின்னாங்க, பெருமைப்பட்டாங்க. அம்மாவை அடின்னு சொன்னாங்க, பெருமைப்பட்டாங்க. சாக போகிற கிளவி அடிக்கிறப்பெல்லாம் பெருமைப்பட்டாங்க. இத்திருண்டு புள்ள இதை அடிக்கிறதுக்கு கோவப்படுறாங்க. அப்போ நான் முக்கியமில்லை, இது முக்கியமான ஒரு குழந்தைக்கு தோணும். வேற இது உன் குழந்தை, உன் தம்பி, நீ இவனை பார்த்து கொள்ள வேண்டும், அவனிடம் பொறுப்பை கொடுங்க. ரெண்டாவது பிள்ளை பெற்றுக்கிறதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான சிக்கல் இப்போ இதுதான். தமிழ்நாட்டில் இதை யாரும் சொல்றது கிடையாது, ஏன்னா யாரும் நம்புறது கிடையாது. நீங்க நம்புறியோ நம்பலையோ உண்மை அதுதான். பிகாஸ் we don't know how to handle. நம்முடைய பாட்டிகள்லாம் யோசிச்சு பாருங்க, இதே உத்தி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. தங்கச்சி, அதனால தான் நீங்க இப்ப நிறைய டயலாக் சொல்லலாம், இவர் எங்க மூத்தண்ணே அப்பா மாதிரி அப்படிம்பாங்க. அந்த ஒரு வார்த்தை நீங்க நம்ம குடும்பங்களில் கேட்கலாம் இன்னைக்கு. இவர் எங்க மூத்தண்ணே அப்பா மாதிரி, எங்க நடு அண்ணே அப்பா மாதிரிம்பாங்க. நீ அப்பாவினுடைய ரோல்ல இருக்க தம்பின்னு சொல்லிடுறாங்க ஆண் பிள்ளைனா, நீ அம்மாவினுடைய ரோல்னு சொல்லுங்க ஆண் பெண் பிள்ளைனா, அந்த குழந்தையை பார்த்து உங்களுக்கு வேலையே கிடையாது. உங்களை விட உங்க குழந்தைய வரப்போற மூத்த குழந்தை ரெண்டாவது பிள்ளை நல்லா பார்த்து. நாம பார்த்துக்க வேண்டிய ஒன்னெல்லாம் அது போற பாதை என்ன, அது தப்பா இருந்தா மட்டும் கரெக்ட் பண்ணும். நாம என்ன பண்றோம், அவன் ஏற்கனவே தப்பா தான் இருக்கும், அதனால கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவன் தப்பா தான் இருக்கான்னு ஆரம்பத்திலே நீங்க நினைச்சா நீங்க தப்பா இருக்கதா அர்த்தம். அவ்வளவுதான். நான் உள்பட இங்க நீங்க நான் சொல்ற எல்லாத்துலயும் நான் இருக்கேன். இந்த மார்ஸ் எல்லாம் படத்துல காட்டுச்சுங்களேன் இந்த பிள்ளைங்க, அது மாதிரி எங்கேயும் நான் ஒன்றும் குதிச்சிடல. நீங்களாம் கீழே உட்காந்துருக்கீங்க, நான் கொஞ்சம் மேலே நிற்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நீங்களாம் வசதியா சாவகாசமா சேர்ல உட்காந்துருக்கீங்க, நான் கால் கெடுக்க நிற்கிறேன். Allow them to think on their own creative. இந்தியாவிற்கு நிறைய படைப்பாளிகள் தேவைப்படுகிறார்கள். உலகத்துடைய மிகப்பெரிய இளமை பொருந்திய இந்த தேசத்திலிருந்து எந்த படைப்புகளும் அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகளும் வர முடியாமல் போனதற்கான காரணம் நம் மார்க்க பற்றியே கவலைப்பட்டதுதான். ஒரு பறவை போல பறக்க முடியுமா என்று ஆசைப்பட்ட கற்பனை தான் ஒரு அறிவியல் ரீதியாக விமானத்தை கண்டுபிடிக்க வைத்தது. அங்கே கூட அப்பா பெசிமிஸ்ட் தான். ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்ச கதை எல்லாருக்குமே தெரியும். அவங்க அப்பா ஒருத்தர் அந்த ஒரு நாள் சொல்லியிருக்காரு, அந்த அவங்க அப்பா நிறைய விதங்கள்